Gamari magari sanirisa pamagamata magari sanirisa gamasani sadhani madagamariga. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தாருண்யா லைஃப் ஸ்டைல். இந்த இயர் எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியான இயராக அமையணும்னு சொல்லி கடவுளை நான் வந்து பிரார்த்திக்கிறேன். இந்த வீடியோவில் என்னோட ஃபுல் டே கிறிஸ்மஸ் டே ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ காலையிலேருந்து நைட் வரைக்கும் நான் என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிறத அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். லாஸ்ட் விலாக் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இனிமேல் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து விலாக் வரும். ஸோ ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். கிறிஸ்மஸ் டேக்கு எப்போவுமே நான் கலர் கோலம்லாம் வந்து போட்டதே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் நைட்டு தான் வந்து கிறிஸ்மஸ் தாத்தாலாம் வந்து பேப்பரில் வரைஞ்சி பார்த்தேன். அப்போல்லாம் வந்து ஃபேஸ் நல்லா தான் வந்துருந்தது. பட் காலையில் கோலத்தில் போடும் போது ஃபேஸ் கொஞ்சம் வந்து மாறிடுச்சு. கொஞ்சம் ரியலாக இல்லை, பொம்மை மாதிரி இருக்குன்னு சொல்லி என்னோடய மாமியார் வந்து வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்து வீட்டு அக்கா வந்து நல்லா போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து காலையில் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஃபுல்லாக வந்து ஒயிட் கலர் கொடுத்துருக்கிறது பதிலாக லைட்டாக வந்து மீசைக்கு தாடிக்கு மட்டும் கலர் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி ஓகே நெக்ஸ்ட் இயர் வந்து நல்லா போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். என்னோடய அத்தை வந்து கல்யாணம் ஆன புதுசுலேயே வந்து சொல்லுவாங்க, காலையில் இருந்துச்சு என்னோடய மருமக வந்து வாசல்லாம் தெளித்து நல்லா வந்து கோலம் போடணும், அது வந்து எனக்கு ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நானும் வந்து ஸ்டார்டிங்லாம் வந்து பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, வாச கழுவுனா எங்கள் அத்தைக்கு வந்து சாட்டிஸ்ஃபையாகவே இருக்காது. இப்படி கழுவு அப்படி கழுவு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்களா. அதனால் நான் வந்து அந்த பழக்கத்தை வந்து விட்டுட்டேன். நீங்களே அந்த வேலையை பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி. என் வீட்டுக்காரும் அந்த வேலையை வந்து பண்ண போவார். அப்போயும் வந்து பக்கத்தில் இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிகிட்டே இருப்பாங்களா. நம்ம கரெக்டாக தான் பண்ணுவோம், இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அது திருப்தியாகவே ஆகாது. அதனால் நீங்களே அந்த வேலையை செஞ்சுருங்க அப்படின்ற மாதிரி நாங்களும் வந்து விட்டுறது. இப்போ தான் அவங்களுக்கு வந்து பேக் பெயினாக இருக்குது, முடியல அப்படிங்கிறனால இப்போ நான் ஊருக்கு போனப்போலாம் நான் தான் வந்து வாசல்லாம் கழுவி கோலம்லாம் வந்து போட்டுட்ருக்கேன். அதில் வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஹாப்பி அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் பேட்டை எம்மி இருக்கிறனால அத்தை வறண்டா ஃபுல்லாக கழுவிட்டு அதுக்கப்புறம் வாசலாம் தொளிச்சு கோலம் போடுவாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அதுக்கே வந்து டைம் சரியாக போயிடும். நான் காலையில் எழுந்திரிச்சோன்னே கிச்சனுக்குள்ளே வந்து நுழைஞ்சிருவேன். ஏன் அப்படின்னா அதில் 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு அப்புறம் அவருக்கு வேலைக்கெலாம் வந்து லேட் ஆயிரும். அதனால் சமையல் வேலைகள்லாம் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிடலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சிருவேன். ஸோ அதனால தான் வாசல் கூட்டதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். அது மட்டும் இல்லாமல் அத்தையும் மாமாவும் காலைல வந்து வெளியில் போயிடுவாங்க. ஸோ வெளில போகும்போது கேட்டை வந்து பூட்டிட்டு போயிடுவாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வாசல் தொளிக்கிற மாதிரிலாம் வரும். அதனாலேயே மோஸ்ட்லி அத்தையை பண்ணட்டும் சொல்லி விட்டுடுவேன். இப்போ வந்து ஸ்கூல் லீவுங்கனால காலைல எழுந்து நானே வந்து அந்த வேலையெல்லாம் செஞ்சிடுறது. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சு சமையல் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வாசல் தொளிக்கிறது, கோலம் போடுறது அந்த வேலையெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற முடிவில் வந்து இருக்கேன். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருந்ததுலேயே காலைல என்ன செஞ்சேன் அப்படிங்கிறதே சொல்ல மறந்துட்டேன். காலையில் கொஞ்சமாக அது மாவு இருந்தது, கோதுமை மாவு கலந்து கோதுமை தோசை மாதிரி ஊற்றுமா அப்படின்ற மாதிரி அத்தை சொல்லியிருந்தாங்க. ஸோ கூடவே இந்த தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னியும் கொஞ்சமான தக்காளி சட்னியும் இருந்தது. ஸோ அதை வச்சுட்டு காலைல டிஃபனை வந்து முடிச்சாச்சு. மதியத்துக்கு வந்து ரொம்ப நாளாகவே முட்டை குழம்பு சாப்பிடணும்னு எனக்கு ஆசையாகவே இருந்தது. சரி முட்டை குழம்பு பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன். என்னோட அத்தை வந்து முட்டை அதுக்கப்புறம் மீன் சிக்கன் அதெல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஒன்லி மட்டன் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அலர்ஜி இருக்கனால நான்வெஜ்லாம் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை பௌர்ணமி கிருத்திகன்னு சொல்லி ஒவ்வொரு டேக்கு வந்து ஒவ்வொன்று வச்சுருப்பாங்க. அதனால் மோஸ்ட்லி அவங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்களா. அதனால் அவங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து முட்டை குழம்பு பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். முட்டை குழம்பு 2-3 ஸ்டைலில் வந்து நாங்கள் பண்ணுவோம். இன்றைக்கி நான் பண்ண போகிறது என்னோட அத்தை ஸ்டைலில் தான் வந்து பண்ண போகிறேன். அத்தை அப்படின்னா என்னோட அப்பாவோட அக்கா. அவங்க வந்து செம்மையாக வந்து சமைப்பாங்க. நான்வெஜ்லாம் வந்து சூப்பராக பண்ணுவாங்க. இப்போ வந்து எங்கள் அத்தை எங்கள் கூட இல்லை, இருந்தாலும் அவங்களோட சமையலாம் நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு எங்கள் அத்தையை பற்றி கொஞ்சம் நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தாளிப்புக்கு வந்து அந்த வாசனை பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, பட்டை ஏலக்காய் கிராம்பு அதெல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு பெரிய வெங்காயம் தக்காளியை நல்லா வந்து வதக்கிட்டு கொஞ்சமாக பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நான் கடையில் வைக்கிற முட்டை மசாலா வந்து சேர்த்துருந்தேன். பட் நீங்கள் வீட்டு குழம்பு பொடியே வந்து சேர்த்துக்கோங்க, அதுவே அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தேங்காவை அரைச்சி நல்லா வந்து பால் எடுத்து அதில் வந்து கலந்துக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முட்டையை வந்து அப்படியே பச்சையாக வந்து உடச்சி ஊற்றாமல் கொஞ்சமாக வந்து வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டுட்டு முட்டையை அதில் உடச்சி ஊற்றிட்டு கரண்டி ஆம்லேட் மாதிரி பண்ணி அதில் வந்து நான் குழம்புல வந்து சேர்த்தேன். ஸோ இப்படி தான் எங்கள் அத்தை வந்து பண்ணுவாங்க. அவங்க ஸ்கூலுக்குலாம் வந்து லீவ் விட்டுட்டு எங்கள் அத்தை பசங்க எல்லோரும் வந்து வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அத்தை நல்லா வந்து சிக்கன் குழம்புலாம் பண்ணி இந்த மாதிரி நான்வெஜ் குழம்புலாம் பண்ணி ஒரு சட்டியில் போட்டு மொத்தமாக சாப்பாடு ஊட்டி எங்களுக்கு வந்து அத்தை பசங்க வந்து 2 பேர் இருக்காங்க. ஸோ நாங்கள் 2 பேராக எங்களுக்கு ஒவ்வொன்றா வந்து கையில் உருண்டை பிடிச்சி கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு நினைவுகள். அதெல்லாம் பார்க்கும்போது நினைக்கும் போது இப்போயே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஆளுக்கு வந்து கையில் ஒன்று கொடுப்பாங்க. அதை சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான்வெஜ் அப்படின்னாவே எங்கள் அத்தை தான். ஸோ நாகர்கோவிலில் வந்து இருக்காங்க இல்லையா, நிறைய பேருக்கு சதீஷ் சர்மா சேனலில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க தான். அதே மாதிரி
மீன் வகைகள் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணுவாங்க. அவியல், அதுக்கப்புறம் குழம்பு எல்லாமே வந்து நல்லா பண்ணுவாங்க. எனக்கு வந்து எங்கள் அத்தையோட சமையல் ரொம்ப பிடிக்கும். கரண்டி ஆம்லேட் மாதிரி குழம்புல சேர்த்துருந்தது என் வீட்டுக்காருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. பாப்பாவுமே அந்த ஆம்லேட்டை தனியாக வச்சு ரொம்ப நல்லா வந்து சாப்பிட்டா. குழம்பு பொடி மட்டும் கடை மசாலா யூஸ் பண்ணனால கொஞ்சம் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் நீங்கள் வீட்டு குழம்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் பச்சையாகவும் முட்டையை வந்து கலந்தும் வந்து குழம்பு வைக்கலாம். உண்மையிலே வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த டைப்பில் வந்து குழம்பு வைப்பீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டுலாம் முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஊருக்கு போக வேண்டிய வேலை இருந்தது. அதனால் துவைச்சிருக்க துணி எல்லாத்தையும் வந்து காய போட்டுட்டா அத்தை வந்து காஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் எடுத்து வச்சுருவாங்க. ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் காய போட்டுட்டு இருந்தேன். அதே மாதிரி ஊருக்கு போகிறோம் அப்படின்னா எப்போவுமே ஒரு 3 செட்டாவது நான் எக்ஸ்ட்ரா வந்து எடுத்து வச்சுட்டு தான் போவேன். அது ஏன்னே எனக்கு தெரியாது. எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சுருவேன். இருந்தாலும் 2 ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா எடுத்து வைப்பேன். அங்கே போயிட்டு நம்ம எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை போட்டுக்கலான்னு சொல்லிட்டு. அதனால் மோஸ்ட்லி எனக்கு ஒரு பேகு, பாப்பாவுக்கு ஒரு பேகு, அவருக்கு ஒரு பேகு அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து பேக் பண்ணுவோம். நான் நிறைய பேர் இருப்பாங்க ஒரே பேக்லேயே எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணிடுவாங்க. பட் நான் அப்படியே வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. ஒவ்வொரு பேக்காக வந்து நான் வந்து பேக் பண்ணிகிட்ருப்பேன். ஒரு இன்னர்ஸுக்குலாம் ஒரு பேக் வச்சுருப்பேன். ஒரு மேக்கப் ஐட்டம்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பேக் வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி தனித்தனி பேக்காக வந்து வச்சுருப்பேன். சரி காரில் தானே போகிறோம், டிக்கி தானே சுமக்க போகுது, இதில் என்ன இருக்குது அப்படின்றனால எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணிடுறது. சின்ன வயசுலலாம் ஊருக்கு போகும்போதெல்லாம் நான் வந்து சிம்பிளான ட்ரெஸ் தான் போட்டு ட்ராவல் பண்ணுவேன். எங்கள் அம்மா வந்து திட்டுவாங்க, ஏன் நல்லா வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா மேக்கப்லாம் பண்ணிட்டு வர வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், நல்லா பூலாம் வச்சு வெல் ட்ரெஸ்டாக வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. பட் எனக்கு என்னமோ அது வந்து பிடிக்கவே பிடிக்காது. சிம்பிளாக வந்து ட்ரெஸ் போட்டு போகணும் அப்படி தான் நினைப்பேன். ட்ராவல் டயத்தில் பூ வைக்கிறது கூட கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. அதே மாதிரி தான் இப்போ காரில் போகும்போதும் சிம்பிளாக ஏதாவது ஒரு சுடிதார் இல்லைனா நைட் ட்ரெஸ்ட்டு அந்த மாதிரி போட்டுட்டு தான் நான் வந்து ஊருக்கே வந்து வருவேன். ஓகே, விலாகோட எண்டுக்கு வந்து வந்தாச்சு. அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.